இயேசுவே ஆண்டவர். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். மனத்தின் தீமைகளை தயவாய் நீக்கிவிடும். மனத்தின் கீறல்களை முற்றும் மாற்றிவிடும். மனத்தின் தீமைகளை தயவாய் நீக்கிவிடும். மனத்தின் கீறல்களை முற்றும் மாற்றிவிடும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். இதயத்தின் வெறுப்புக்களை தயவாய் நீக்கிவிடும். இதயத்தின் இன்னல்களை முற்றும் மாற்றிவிடும். இதயத்தின் வெறுப்புக்களை தயவாய் நீக்கிவிடும். இதயத்தின் இன்னல்களை முற்றும் மாற்றிவிடும். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனம் இரங்கும். ஐயா, என் மீது மனம் இரங்கும். நான் வேற எந்த செய்தி சொல்ல வரேன் நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு குருத்துவ வாழ்க்கையை தொடங்கி 44வது வருஷம் இந்த தச்சூருக்கு வந்திருக்கிறேன். சும்மா வரல, ஆண்டோடைய இரக்கத்தை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். இந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார். பிறவியிலேயே குருடனாக இருந்தவர் ஆண்டவர் எருசலேமிலிருந்து ஜெரிக்கோ பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வழியில் பாதை ஓரத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கண் தெரியாதவர், பிச்சைக்காரர் தான். எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன் ஒதுக்கி வச்சுட்டாங்க? குருடன், பிச்சைக்காரன், அவன் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி சிலர் ஒதுக்கி வச்சுருந்தீங்களே, அது சரியில்லைங்க. ஆண்டு ஒதுக்கி வைக்க மாட்டார். பாவி குருடன் ஒதுக்கி வைக்கிறதில்ல.
அப்போ அந்த ஆண்டவர் வந்து கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் அங்கே போகிற சத்தத்தை கேட்குறார், யார் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, நசரேத்தூர் இயேசு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அவன் கூப்பிட்றான், தாவீதின் மகனே, இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு சத்தமாக கேட்குறார். குருடன் சொல்லியோ ஏழன்னு சொல்லியோ நீ ஒதுக்கப்பட்டவன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கல. ஆண்டவர் நின்று திரும்பி பார்க்குறார், என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டது யாரு? உடனே தன்னுடைய சீடர்கிட்ட சொல்ல, அவர் அங்கே கூட்டிட்டு வாங்க. உடனே சீடரில் அங்கே கொஞ்சம் பேர் நின்று, எப்பா அவர் அழைக்கிறார்டா, இயேசு ஒன்று அழைக்கிறார், ஓடிவா அப்படிங்கிறாங்க. அவன் உடனே மேலே போட்டு போர்வை இதெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு உடனே குதிச்சு எடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறார், குதிச்சுட்டு நிற்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும்? ரபுனி, நான் பார்க்கணும், ரபுனி நான் பார்க்கணும். எனக்கு மெட்ராஸில் வேலை வாங்கணும் கேட்கல, காலேஜில் எனக்கு இடம் கிடைக்கணும் கேட்கல, எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்து தாங்க ஆண்டவரேன்னு கேட்கல, ரபுனி நான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்படியா? உடனே ஆண்டு கண்ணை தொட்டு, நான் சித்தமாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு உடனே தொட்டு கண்ணுக்கு பார்வை கொடுக்கிறார். ஆகவே குருடனுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இரக்கமும் கொண்டவர் நம்ம ஆண்டவர் தான். அவரைத்தான் நம்பி இன்னைக்கு நீங்களும் நான் வந்து நிற்கிறது. இதனால தான் நான் ஆங்கி போட்டு எந்தோ ஊரில் பிறந்து தச்சூரில் வந்து நிற்கிறேனே. அதுக்கு காரணமே இவர் தான். ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்ததுன்னா நான் இக்னேஷியஸ் அப்படி ஒரு குருவானவர் இருக்க முடியாது. தச்சூர்னு ஒரு ஊர் இங்கே இருக்காது, கிறிஸ்தவங்க ஊர். இந்த ஊருக்கு என்ன மாதிரிப்பட்ட குருக்கள் வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒருத்தர் பெற்றெடுத்தது. உங்கள் ஊருக்கு நான் வரணும் ஏன்னா தலையெழுத்தா? தலையெழுத்தா? ஆண்டோட சித்தம் இல்லாமல் அவருடைய பேரிறக்கம் இல்லாமல் எத்தனை குருக்கள் எத்தனை கன்னியர்கள் இந்த ஊருக்குள்ளே கால் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் செய்த புண்ணியமா? இல்லை, கடவுளுடைய பேரிறக்கம். அவருடைய இரக்கத்தினால்தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அவருடைய இரக்கத்தினால்தான் இத்தனை குருக்கள் கன்னியர்கள் இந்த ஊருக்குள்ளே கால் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு பேர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற பேர் அவர் வச்சிருக்கிறார். நம்மோடுனா எந்த மனுஷனாக இருந்தாலும் அவருக்கு பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அவர் நம்மோடு தான் இருப்பார். அருளப்பர் எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வாக்கு மனிதர் ஆனார், மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார், குடிகொண்டார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த 2 வார்த்தை நல்ல தமிழாக்க பண்ணியிருக்காங்க. மனிதர் ஆனார் அப்படிங்கிற வார்த்தை பழைய தமிழாக்கம் எப்படி போட்டிருக்குன்னா, வார்த்தை மாமிசமானார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பழைய தமிழாக்கம் மாமிசம் ஆனார். மாமிசம் அப்படிங்கிற வார்த்தை மனிதருடைய சதை. அது தப்பான வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். வாக்கு, வார்த்தை, the word became flesh அப்படி இங்கிலீஷில் இருக்கும். பழைய லத்தீன் மொழியில் இருக்கும் வேர்பும் காரோ ஃபாக்துமேஸ்ட் அப்படி எழுதியிருக்கும். ஒரிஜினல் கிரேக்க மொழியில் லோகோ சாக்ஸ் எகனெத்தோ அப்படி இருக்கும். கையை நீட்டுங்க, அதில் சதை இருக்குதா பிடிச்சு பாருங்க. சூப்பர். ஜீசஸ் இந்த சூப்பர் சதை ஆனார். எப்படி? சூப்பர் சதை, மனுஷ சதை. அது கல் இல்லை, அந்த வார்த்தை தான் அதில் எழுதியிருக்குது. கிள்ளுனா வலிக்கும். கடவுள் மாமிசமானார் அப்படி தமிழ் வார்த்தை எழுது. காரணமே இதுதான். வெறும் மனிதர் ஆனார்னு பொதுவாக அப்படியே ஏதோ கற்பனையில் எழுதுறதில்ல. அவர் உண்மையிலேயே நம்மளை மாதிரி இந்த சதை பிடிச்ச மனுஷன் ஆனார். அதனால தான் அப்படி போட்டிருக்குது. வேர்பும் காரோ ஃபாக்துமெஸ்ட். ஏன் அப்படின்னா, கடவுள் மனுஷ குழந்தையா, மனுஷ சதையா, சதை பிடிச்ச ஒரு குழந்தையா மனுஷனா பிறந்தாரு அப்படின்னு. அதான் கிறிஸ்மஸ். நீங்க நினைச்சு பாருங்கப்பா,
கடவுள் நம்மளை மாதிரி ஆயிர முடியுமா? நினச்சி பார்க்க முடியுமா? இந்துக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. வேறு எந்த மதக்காரங்களும் ஒத்துக்கொள்றதில்ல. நம்ம ஒருத்தர் தான் இதை சொல்கிறோம். கிறிஸ்தவங்க, பிராட்டஸ்டன்ட் சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் சரி, கடவுள் சதையானார், மனுஷனானார். அப்படி இந்த சதை பிடிச்ச மனுஷனை கடவுளாக இருந்து மனுஷனான கடவுளை இயேசுவே, இம்மானுவேல் இயேசுவே நம்ம சாட்சியாக நின்று சொல்கிறதுக்கு தான் இத்தனை பாடுபட்டுட்டு இருக்கிறோம். அதுக்காக இந்த கோயில் கட்டியிருக்கோம். இதனால தான் நீங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஃபாதரில், சாமியாரில், நான் நம்புகிறேன்ல, நம்புகிறேன். நீங்கள் என்ன வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சதையான கடவுள் நம்மோடு என்ன வார்த்தை எழுதியிருக்கு வாசிடா? நம்மோடு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குடிகொண்டார் அப்படின்னு. நம்மோடு அவர் கூடாரம் அமைத்தார். பழைய இதில் பார்த்தீங்கன்னா குடி கொண்டார். குடில், நீங்கள் குடில் ஜோடிக்கிறீங்க இல்லையா? குடில் எதுக்கு குடில் ஜோடிக்கிறீங்க? அது என்னதுமா? ஒரு குடிசை. என்னது? ஆகவே நம்மோடு குடிசை கட்டினார். கடவுள் நம்ம கூட வந்து என்ன செய்தார்? குடிசை கட்டினார். அந்த குடிசை தான் இங்கே கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சிருக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த குடிசை யாருக்காக இது கட்டி இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஜீசஸ்க்கு இவ்வளவு பெருசா குடிசை அவசியமா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன் யோசித்து பாருங்க. நம்ம சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஜெபத்துக்கு வரும்போது தொழுகை நடத்துறதுக்கு கொஞ்சம் மழை இல்லாமல் வெயில் இல்லாமல் நல்லா இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் இப்படி பெருசாக அலங்காரமாக கட்டி வச்சிருக்கிறோம். அப்படித்தான். ஆனால் ஜீசஸ் அவருடைய குடிசை என்ன எழுதியிருக்கு? நம்மோடு குடி கொண்டார். எப்படி எழுதியிருக்கிறா? அப்பனா எங்கடா இருப்பார் அவரு? சூப்பர். நம்ம நெஞ்சுக்குள்ள எப்படி? இயேசு வாழ்க சொல்லுங்க.
ஆகவே ஆண்டவர் வந்து இந்த கோயிலை கட்டிட்டு சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்காதீங்க. உன் மனசுக்குள்ள நீ அவர் குடியிருக்க விடலன்னு வச்சுக்க, திஸ் இஸ் வேஸ்ட். ஜீசஸ் வந்து என்கிட்ட இருக்கிறேன்னு வச்சுக்க, நான் எதுக்கு சாமியாரா இருக்கிறேன்? கோயிலில் வந்து உங்களுக்கு என்ன தாளம் போடுறதுக்கா? நான் என்ன பந்தா காட்டுறதுக்கு அங்கே வந்திருக்கிறேன்? இந்த அங்கேயோட நல்ல சுடிதார் நீ போட்டுருவியா உன் பிள்ளைக்கு? நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல நல்ல கோலமும் போட்டு வரலாம? எதுக்கு இந்த இந்த வேஷம் நான் போட்டுட்டு இருக்கேன்? நான் ஆண்டவர் குடிசை நான்டா. இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே அவருடைய குடிசை. நம்மோடு குடிகொண்டார், நம்மோடு கூடாரம் அமைத்தார், நம்ம மனசுக்குள்ள வீடு கட்டினார். அந்த கடவுள் சதையானார். இதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய சதையை நமக்கு உணவாக கொடுத்தார். அருளப்பர் நற்செய்தியில 6வது அதிகாரத்தில் 54, 55, 56 வசனத்தை வாசி. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார். அப்பதான் நீயும் நானும் ஆண்டோட குடிசையாக இருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் எதுக்கு சதையாக மாறி தன் சதையை நமக்கு உணவாக தன் இரத்தத்தை பானமாக கொடுக்கிறான்னா இதுக்கு தான். யார் யார் ஆண்டோட இரத்தத்திலையும் சதையிலும் பங்கு பெறுகிறாங்க அவங்க ஆண்டோட கோயிலாக மாறிடுறாங்க. இந்த கோயில் இருக்கட்டும் வேண்டான்னு இல்லை, அழகா ஆண்டவருக்கு ஒரு கோயில் கட்டுவோம், சுத்தமாக வச்சிருப்போம், அழகா வச்சிருப்போம், பெருசா கட்டுவோம். இன்னும் திரும்பி மெல்ல அடிக்க வேண்டியதெல்லாம் அவளை அடிச்சுக்கொள்ளுங்க, அழகா வச்சுக்கொள்ளுவான். நம்ம ஊர் மதிப்பாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு ஒரு பெரிய இல்லடத்தை வச்சுக்கொள்வோம். ஆனா இந்த கோயிலுக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கான்னு நினைக்காத. உன் நெஞ்சுக்குள்ள உன் சதையில சதையாக உன் ரத்தத்தில் ரத்தமாக அவர் மாறணும். என் சதையை உண்டு என் ரத்தத்தில் பானம் பண்ணுனா அவங்க கூட நான் இருக்கிறேன், அவங்க கூட நான் இணைந்து இருக்கிறேன், அவங்களுக்கு மேலே நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன். ஆகவே ஆண்டோட குடிசை எங்கடா இருக்குது? ஆண்டோ நம்ம தான். ஆண்டோட சதையின் சதையாக அவர் இரத்தத்தின் இரத்தமாக நீ மாறு. அப்போ ஆண்டவர் உன்னத்தை குடியிருக்கிறார். நீ ஆண்டோட குடிசையாக மாறுகிற. வெறும் குடிசை இல்லைம்மா, நீ ஆண்டோட கோபுரமாக இருக்கிற, நீ ஆண்டோட மாளிகையாக இருக்கிற. ஆண்டவர் வந்து தச்சூர் கோயில் கட்டி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரா? இல்லை, இந்த கோயிலுக்கு வர ஒவ்வொரு மனுஷ ஜனமும் ஒரு கோயிலாக மாறணும். அப்போ அவருக்கு சந்தோஷம். அதனால தான் எருசலேம் ஆலயத்தில் கூட சொன்னார்ல, அந்த கோயில் பிரமாதமாக இருக்குது பார்த்துக்கிட்டு என்ன சொன்னார்? அழுதார். அழுதார், நான் வந்திருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, கல்லுக்கு மேல் கல் இல்லாமல் போகும் அப்படி எருசலேம் ஆலயத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அந்த கோயில் இடிச்சு போச்சு, அந்த கோயில் இடிச்சு போச்சு. இன்னைக்கு போய் பாருங்க, எருசலேம் கோயில் இருக்காது. சாலமன் கட்டின கோபுரம், அப்புறம் பெரிய ஏரோது அதை புதுப்பிச்சான். அந்த கோயில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் போச்சு. அந்த கோயில் இருந்த இடம் கோயில் எங்கே தான் இருக்குன்னு தேடி பிடிக்கணும், அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த இடத்துல இப்போ முஸ்லீம்காரங்க மசூதி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, சூப்பர் மசூதி, த டோம் ஆஃப் த ராக். அப்படி பிரமாதமான ஒரு முஸ்லீம் மசூதி கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இடிஞ்சு போகிற சுவர் ஒன்று கிடக்குது. வெள்ளிக்கிழமைகள் ஆயிடுச்சுன்னா அங்குள்ள முஸ்லீம் பெண்கள்லாம் அந்த அந்த சுவரில் போய் முட்டுவாங்க, முட்டுவாங்க. எதுக்கு முட்டுவாங்கன்னா, மெஸ்ஸியா வரல, மெஸ்ஸியா வரட்டும், மெஸ்ஸியா வரட்டணும் அப்படின்னு. மெஸ்ஸியா வந்த நேரத்தில் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் வந்தேன், என்ன நீங்க பார்க்கல, என்னை புரிஞ்சுக்கொள்ளாம போயிட்டீங்க, கல்லின் மேல் கல் இல்லாமல் போகும் அப்படின்ட்டார்ல. ஆண்டு இறந்து கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அதில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அதுக்கு தவிடுபடியாக போச்சு அந்த கோயில். அதுக்கு பிறகு ஒரு பேரரசன் வந்தான், ரோமாபுரி சக்கரவர்த்தி ஜூலியன் த அப்பாஸ்டேட். அவன் வந்து அதை கட்டி எழுப்பிடுமே அப்படி கட்டி எழுப்ப பார்த்தான், திரும்பவும் அதில் வெடிச்சுக்கிட்டு பூகம்பம் வந்து அங்கே வேலை செய்த அத்தனை தொழிலாளர்களையும் அத்தனை சோல்ஜர்ஸ் அப்படியே
பூமிக்குள்ளே அமுக்கி போட்டு ஒரு அட்ரஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவன் போட்டிருந்த செருப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு. என்னுடைய ஆலயத்தை திருடர்களின் குகையாக நீங்கள் மாற்றி போட்டீங்க. அப்படி ரொம்ப வேதனைப்பட்டுட்டார் ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம யாருமே திருடனாக திருடியாக இருக்க வேண்டாம். ஆண்டோட குடிலாக மாறுவோம். என்னை குருத்துவ வாழ்க்கை 44 வருஷம் ஆண்டவர் குடிலாகவே இருக்கிறேன். அவர் என்கிட்ட குடிசை வச்சிருக்காருடா. நான் ரொம்ப சந்தோஷமா அழுத்தமா பேசுறேன், திருத்தமா பேசுறேன், ஒரு விதத்தில் கர்வத்தோட பேசுறேன். ஏன் கர்வங்கிறது? ஐ எம் ஹாப்பி டு பி எ பிரீஸ்ட், a Catholic priest. என் வாழ்க்கையில் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன், என் குருத்துவ நாளை தான் அதிகமாக நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெரிய காரியம்னா நம்மோடு கடவுள். நம்மோடு கடவுள் அப்படின்னு சொன்னால், நீ ஆண்டோட சரீரத்தில் பங்கு பெற்றுக்க, அவர் இரத்தத்தில் பங்கு பெற்றுக்க. அப்போ நீ தான் ஆண்டோட கோயிலாக இருக்கிற, அவருடைய கூடாரமாக இருக்கிற. ஆகவே நம்ம பெரிய கோயில் கட்டுறதுலாம் பெருசு இல்லை. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், நான் 5 வருஷம் ரோமாபுரியில் படித்தேன்ப்பா. 5 வருஷம் படிக்கும்போது அந்த 5 வருஷத்தில் முதல் 6 மாதம் பெரிய பெரிய ராயப்பர் ஆலயம்னு சொல்லுவீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்பரஸ் இருக்கக்கூடிய அந்த இடம், அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் சேசு சபை ஜெனரலேட்னு சொல்லுவாங்க. எங்கள் ஃபாதர்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க, தலைமை இடம்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பக்கத்தில் தான் நான் தங்கி இருந்தேன். ரொம்ப தூரம் இல்லை, 10 நிமிஷம் நடந்தால் அங்கே போயிடுவேன். அதுக்கு பக்கத்தில் தான் கிரகோரியன் யூனிவர்சிட்டி, அதில் தான் நான் டாக்டர் பட்டம் பெற்று படித்தேன். அந்த இடத்துல நான் படிச்சுட்டு இருக்கும்போது, இன்றைக்கி உங்களுக்கு நான் போதிக்கிற மாதிரி நான் ரொம்ப பக்திமானாக இருந்து போதிச்சேன்னு சொல்ல முடியாது. நான் படித்த பாடங்கள் வந்து கம்யூனிஸ்ட் பாடம். கார்ல் மார்க்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? கார்ல் மார்க்ஸ் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவான், அவனை பற்றி படித்தேன்.
அவனுக்கு பேராசிரியராக இருந்த ஹேகலை பற்றி படித்தேன். அப்படி படிச்சிருக்கும் போதெல்லாம் புரட்சிகரமான சிந்தனை என் மனசுக்குள்ள. என்னன்னா, இந்த பேராலயத்தை ராயப்ப பேராலயத்தை பார்த்துட்டு என்ன வெறும் கல் அப்படி சொன்னேன். பெரிய பிரம்மாண்டமாக கல்லை வச்சிருக்கிறீங்க, கடவுள் இல்லைங்க அப்படி சொல்லி அந்த பேராலயத்துக்குள்ளே ஜெயசிலி 6 மாதம் நான் நுழையில பார்த்துக்க, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். கேட்டுக்கொள்ளுங்க, புரட்சிகரமான சிந்தனை. தொழிலாளர்கள் வர்க்கம் வாழ்க, முதலாளித்துவம் ஒழிக அப்படி சத்தமாக பேசிட்டு இருந்தவன். ஜெர்மன் மொழி பேசுவேன், இத்தாலியன் மொழி பேசுவேன். நான் தான் சொன்னேன், கிரேக்க மொழி படிச்சிருக்கேன், லத்தீன் மொழி தளர்பாடமாக படிச்சிருக்கிறேன். அத்தனைக்கு பக்கத்தில் தான் பாப்பரசர் இருக்கிறாரு. அந்த கோயிலுக்குள்ளே நான் நுழைய மாட்டேன். ஏன் தெரியுமா? இங்கே இருக்கிற சாமியமான யூஸ்லெஸ், ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கோயிலா, இந்த கோயிலில் கடவுள் இங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னு சொன்னால், அப்பமே வத்திக்கானில் நிறைய ஃபாதர்ஸு, நிறைய சிஸ்டர்ஸு, நிறைய பிஷப்ஸு. இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிரபுதாஸ், சிலருடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எப்படி? சிலருடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கிறேன். இவங்க என்ன பெருசு, இந்த கோயிலுக்குள்ளே நான் இதுக்கு கால் வைக்கிறேன், இது வெறும் கல் தான் இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு போகவே மாட்டேன்ட்டேன். ஆனால் போக போக நான் படித்தேன். அப்புறம்தான் எல்லாம் படித்து பீடத்தெல்லாம் படித்து நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ரேங்க், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவுக்கு வந்து மெட்ராஸுக்கு வந்து நான் எங்கே பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா எங்கள் சேசப ஃபாதர்ஸ்க்கு தான், பிரதர்ஸ்க்கு தான். ஆனால் ஒரு நாள், முதல் நாள் ஜூலை மாதம் 31 இஞ்ஞாசியார் திருநாள். ஒன்ஸ் அகேன் 1980 நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கேன். நான் எங்கள் ஃபாதர்ஸ் இருந்த இடத்த விட்டுக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். நான் எங்கே போனேன்னு தெரியுமா? தரமணி குடிசை பகுதி. அப்படியே நடந்தேன். குடிசையில் மக்கள் வாழ்ந்த இடத்த பார்த்தேன். அப்படிலாம் நல்ல ஷூஸ் போட்டு தான் நடப்பேன். குடிசையில் ஜனங்களை பார்த்தேன். இப்படியும் குடிசையில் மக்கள் வாழ்கிறாங்க. நான் பெருசாக ஃபிலாசபி படிச்சுட்டு கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டு ஃபாதர்ஸ்க்கெலாம் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேனே. அப்போ குடிசை உள்ளுக்கு நடக்க ஆரம்பித்தேன். குடிசை பகுதியில் கந்த துணி உடுத்துக்கிட்டு மேலேயும் ட்ரெஸ் இருக்காது, கீழேயும் ட்ரெஸ் இருக்காது, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்தேன். இப்படிலாம் பார்த்துக்கிட்டு தான் கடவுள் குடிசையில் இருக்கார். ஏழைகளின் உடம்பில் கடவுள் இருக்கிறார். ஆத்திமத்தில் நினைக்கல, ஏழைகளின் உடம்பில் கடவுள் இருக்கிறார். ஏன்? கடவுள் சதையானார்டா, சதையானார், மனுஷ மாம்சமானார். எங்க எங்க மாம்சம் இருக்குதோ, எங்க எங்க ஒரு மனுஷ உடல் இருக்கோ அங்க கடவுள் இருக்கிறார். அப்படி சத்தமா நான் போதிக்க ஆரம்பிச்சேன். எங்க ஒரு மனுஷன் இருக்கானோ, யாராயிருந்தா என்ன, அந்த மனுஷனுக்குள்ள கடவுள் இருக்கிறார். வீடு கட்டி எதுக்கு, கோபுரம் கட்டி எதுக்கு, பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி எதுக்கு, பெரிய பெரிய ராயப்பர் ஆலயத்தை கட்டி எதுக்கு? மனுஷனை மதிக்காத கடவுள் இல்லை. அப்படி சத்தமா போதிக்க ஆரம்பிச்சேன். அதே தரமணியில தான். ராயப்பர் ஆலயத்தில் இல்லாத கடவுள் தரமணி குடிசையில் இருக்கிறத நான் பார்த்தேன். நம்புங்க, இப்ப நான் இப்படி போட்டிருக்கேன். ஏன் சத்தமா பேசுறேன்? மனுஷனை மதிக்காத இடத்துல கடவுள் எங்கடா? கடவுள் என்ன மதிச்சு என் சதையா மாறி இருக்கிறார். அதனால்தான் அவருடைய சதையை எனக்கு உணவாக, அவருடைய இரத்தத்தை எனக்கு பானமாக கொடுத்திருக்கார். அந்த பானத்திலும் அந்த சதையிலும் பங்கு பெறுகிறான். நான் மனுஷனை மதிக்க பழகிறேன். கோவிலில் குடியிருக்காத கடவுள் குடிசையில குடியிருக்கிறார், மனுஷ சதையில இருக்கிறார். எங்க மனுஷனை மதிக்கிறையோ அங்க இருக்கிறார். இதனால தான் நான் என்ன சொல்றேன், இந்தியா இயேசுவுக்கு. ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும்.